வரக்கூடிய நீட் 2025ல 720 out of 720 டார்கெட்டை வச்சிருக்கக்கூடிய பிகினர் டு டாப்பர் வரைக்கும் எல்லோருக்குமே ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியும் மீன்வைல் சபரி நீட் அகாடமியும் ரெண்டு பேருமே இணைஞ்சு சேலத்தில் எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த ஸ்கோரை ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எலாபரேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், ஏர் ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. மல்டிபிள் லேப்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கல் லேப் கொடுத்துருக்கோம், பயாலஜி லேபும் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம். ஒரு கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக வெளியே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. செக்யூரிட்டி கொடுத்துருவோம், வார்டன் கொடுத்துருவோம், டோட்டல் கேம்பஸும் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. கேண்டீன் கீழே லொக்கேட் ஆகிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபுட்டாக மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி கூட நம்ம அகாடமியில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட இந்த வருஷம் அடுத்த பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் என்கொயரி பண்ணி உடனே உங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். நம்ம ஃபியூ டேஸாக வந்து நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பட் ரீசெண்ட் டைமில் ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆக போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் நீட் 1 இயர்க்கான மாஸ்டர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரீநீட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் சில பேர் கவுன்சிலிங்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவுன்சிலிங் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான மெயின் மோட்டிவ் வீடியோ தான் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவே ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான கோர்ஸை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக் டோட்டலாக நம்ம எப்படி வந்து நீட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவாக போட வைப்போம். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த பேட்சை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. இந்த வருஷத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை கிராக் பண்ணி இந்த வருஷத்தோட எண்டில் நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியோட இந்த தொடர் மாஸ்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரை 680க்கு மேலே புஷ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் படிக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் நாம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை சூப்பராகவே ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம காலேஜஸ்க்கான அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சேலம் நாமக்கல் NH7ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த வகையான டிராஃபிக் நாய்ஸ் இருக்காது. கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காம வீடியோவோட எண்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ கேம்பஸ்குள்ளே இருக்கனால எந்த வகையான அலைச்சலும் இருக்காது. அழகாக வந்தோமா படித்தோமா ஸ்கோரை எடுத்தோமா அப்படின்னு ஒரு ரீசன் மட்டும்தான் நீங்கள் இதில் பார்க்க முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி அதே மாதிரி ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டியும் நம்ம காலேஜ் சார்பில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீட் 1 இயர் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க, ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஷோராக ஒரு சீட் வேணும், எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் வேணும், ஒரு ஆட்டு மந்த மாதிரி போய் நான் என்னோட ஃபீஸை கொடுத்துட்டு உட்காந்து படிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சித் எஜுகேஷனல் அகாடமியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டி சைட்லேருந்து தாராளமாக உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு புரிதலுக்காக நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீட் வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் நடக்கிறதுனால தான் இப்போ கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான விஷயம் வந்து இணையதளத்தில் எல்லாரும் மத்தியிலும் பரப்பப்படுது. இதனால மாணவர்கள் வந்து குழப்பம் அடைகிறாங்க. மறுபடியும் ரீநீட் நடக்குமா நடக்காதுங்கிறதெல்லாம் தனி டாபிக். பட் இப்போ கவுன்சிலிங் ஏன் போஸ்ட்போன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான 2 சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. அதில் ஒன்று இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையா நான் புரிய வைக்கிறேன். இன்னுமே காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் NMC சைட்ல, NMCனா நம்மளோட மெடிக்கல் கவுன்சிலிங்கான எல்லா சீட்டுமே ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பாடி தான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன், NMCன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாடி. இப்போ NMC தரப்புல நமக்கு ஒரு சின்னதா ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, அதை படிச்சு பார்க்கலாம். கூடவே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு, MARPன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு காலேஜில் எத்தனை சீட் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் நடக்குது, டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த டாக்டரேட் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இவங்க தான் கொடுக்குறாங்க. அண்ட் எம்ஏஆர்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜில் எத்தனை சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் காலேஜ் மெடிக்கல் காலேஜுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆரம்பிப்போம். சப்ஜெக்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிச்சு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷன் நியூ யூஜி மெடிக்கல் காலேஜ் ஃபார் academic year 24-25, communication of final decision of MERP and NMC to medical institution and college concerned regarding. இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் தொடக்கப்படுது. அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அமைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்க காலேஜில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு, எங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கான சீட் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏஆர்பி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரி, in continuation of MERP's public notice date 3rd April 2024, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3rd April இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் அப்ளை பண்ணாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். With reference to the application received for establishment of new UG medical college for academic year 24-25, வரக்கூடிய இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜுக்கு MBBS சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலகேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நியூவா ஓபன் பண்ண எல்லா மெடிக்கல் காலேஜும் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் that final edition of MERP respected 113 application have been communicated through emails IDs. அப்ப கிட்டத்தட்ட 113 இமெயில் ஐடியில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MERP ரிசீவ் பண்ணிருக்கு. To medical college or institution concerned for information and necessary action by within the stipulated timeline அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு, நீங்க வந்து தாராளமாக செக் பண்ணலாம். செக் பண்ணி அந்த காலேஜுக்கான அங்கீகாரத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் எனக்கு நியூவா மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்றவங்களும் ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சிருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூலும் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கும். ஸோ இதோட தரப்புல இந்த வருஷம் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ 113 அப்ளிகேஷன் வந்ததுனாலதான் இது ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி பண்ணல. ஸோ இந்த காலேஜுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா சீட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கான டிசிஷன் இன்னும் எடுக்காதனாலதான் கவுன்சிலிங் டேட் தள்ளி போயிருக்கிறதா அவங்க தரப்புல நம்ம கொடுத்துருக்காங்க. தவிர்த்து இதுக்கு இன்னொரு பின் காரணம் இருக்கலாம். பேக் ஷேடோவா பாக்குறப்போ மேபி நீட்டோட விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு கூட கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட இருக்கலாம். ஆனா அவங்க தரப்புல அதை அவங்க சொல்லல. அதுக்கு பதிலாக நாங்க இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸை இன்னும் ஃபைனல் பண்ணல. அதனால இப்போதைக்கு நாங்க வந்து யூஜி அண்ட் பிஜி கவுன்சிலிங் டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாம போஸ்ட்போன் பண்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. A list containing application number of each aforesaid 113 application is attached within this public notice for general information அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு அர்த்தம் 113 அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்களே, இந்த 113 அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நியூ மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு ரெக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணிருக்கு. அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 113க்கும் இந்த பப்ளிக் நோட்டீஸ் மூலமா நாங்க எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஷ்யூ வித் அப்ரூவல் ஆஃப் காம்பிடன்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது இந்த 113 அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி டிசைட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடைச்ச 6th July 2024 கிடைச்ச நோட்டீஸ். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த 113 அப்ளிகேஷனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி வெயிட் பண்றதா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு என்ன பயனுள்ள விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த 113 காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜ் இந்த வருஷம் சீட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய காலேஜ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்ஷஷீலா என்னோட ரெகுலரா வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நியூ மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட்ல இதெல்லாம் நான் வந்து 5 to 6 months முன்னாடியே போட்டேன். அது எந்தெந்த காலேஜ் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுல அப்பயே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கரெக்டா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு. இப்போ அவங்க ஆல்ரெடி யூஜி நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் எங்க இதுல வந்து யூஜி சீட் கொடுங்க, மெடிக்கல் யூஜி சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம 5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா இன்னுமே அப்ரூவல் ஆகல, செக்கிங் தான் போயிட்டு இருக்கு.
அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க. அந்த நியூ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்ரூவல் ஆகாமல் இன்னும் இருக்கா, இல்லை இனிமேல் அப்ரூவல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இருக்கு. ஈவன் இது 113 அப்ளிகேஷன் லிஸ்ட் தானே தவிர்த்து இதை அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே இன்னும் சொல்லலை. ஸோ தட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுக்கான ஃபைனல் மேட்ரிக்ஸ் இன்னுமே ரெடி ஆகலைங்கிறது தான் அவங்க சைல் தரப்புலேருந்து வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் நமக்கு சொல்லுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் தள்ளி போயிருக்கு. கூடி சீக்கிரமாகவே அந்த டேட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 year NEET 2024 ஆஃப்லைன் கேம்பஸ் மாஸ்டர் கிளாஸஸில் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஒரு கவுன்சிலிங் எடுத்துங்க அண்ட் டேரெக்டாக வாங்க. உங்களோட அட்மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணிவிட்டு இந்த 1 year ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆக முடியாது. ஒரு 1 year ட்ராப் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஒரு பர்ஃபெக்டான அகாடமியை சூஸ் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு அடுத்த இயர் சீட்டு கிடைக்கும். அப்போ ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம அகாடமி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேம்மா. எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டையுமே பத்திரமா பார்த்துக்கங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் டேக் கேர் யுவர் ஹெல்த்.